சிவபெருமான் மற்றும் நந்தி தேவனின் புனிதமான பிணைப்பை விளக்கும் ஒரு அழகான கவிதையை இதோ தருகிறேன். நந்தியின் மடியில் சிவன், கைலாய நாதன் வாசல் காக்கும் காவல் தெய்வம் நந்தியப்பா, வீடம் மருந்திய ஈசன் துயரை தாங்கிக் கொண்ட துணையப்பா, கொம்புகளுக்கிடையே ஆடும் கூத்தன் பாதம் பணிவோமே, நந்தி தேவன் காதில் நமது குறைகளைச் சொல்லி மகிழ்வோமே, பிரதோஷ கால பூசையில் அந்த ஆதிசிவன் அருளை பெறுவோமே, தானம் செய்யும் நல்ல உள்ளம் தர்மங் காக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கு இறைவா. பெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் இடையில் இருக்கும் அந்த ஆழமான அன்பையும் பக்தியையும் விளக்கும் ஒரு அழகான கதையை சொல்கிறேன். நந்தியின் காதில் ஏன் ரகசியம் சொல்கிறோம்? ஒரு குட்டி கதை. ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் ரகசியமாக ஒரு ஆழமான ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த ரகசியத்தை வேறு யாரும் கேட்கக்கூடாது என்பதற்காக நந்தி தேவரை வாசலில் காவலுக்கு நிற்க வைத்தார் சிவன். நந்தி, யாரையும் உள்ளே அனுமதிக்காதே, நாங்கள் பேசுவது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்று கட்டளையிட்டார். நந்தி தேவர் தன் எஜமானின் கட்டளையை சிரமேற்று கொண்டு காவலில் நின்றார். அப்போது அங்கே தேவர்களும் முனிவர்களும் சிவனை தரிசிக்க வந்தார்கள். ஆனால் நந்தி யாரையும் உள்ளே விடவில்லை. சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் வெளியே வந்தார். நந்தியின் அர்ப்பணிப்பையும் அவர் தன் சொல்லுக்கு கொடுத்த மரியாதையும் கண்டு நெகிழ்ந்தார். சிவன் நந்தியை அழைத்து, நந்தி, இன்று முதல் நீ என் வெறும் வாகனம் மட்டுமல்ல, என் ஆத்ம நண்பன். என் காதுகளுக்கு எட்டும் செய்திகளை அனைத்தும் முதலில் உன் காதுகளுக்கே எட்டும். பக்தர்கள் என்னிடம் சொல்ல நினைக்கும் கோரிக்கைகளை உன் காதில் சொன்னால் போதும், அதை நேரடியாக என்னையே வந்து அடையும் என்று வரம் கொடுத்தார். அன்று முதல் தான் நாம் கோவிலுக்கு சென்றால் நந்தியின் காதில் நாம் கஷ்டங்களை இரகசியமாக சொல்லும். எஜமானுக்கு வழக்கமாக இருக்கும் ஒரு தொண்டன் இறைவனுக்கு நிகராக மரியாதையை பெறுவான். ஈசன் காதுக்கு எட்டும் முன்னே அவர் நேசன் நந்தியின் காதுக்கு எட்டும் நம் குறைகள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.